பொருள் செயல் வகை. பொருளல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். மதிப்பில்லாதவரையும் மதிப்புடையவராய் செய்யும் செல்வமே சிறந்த செல்வம். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. செல்வம் இல்லாதவரை எல்லோரும் இகழ்வர், பொருள் உடை செல்வம் இல்லாதவர் எல்லோரும் இகழ்வர், உடையவரை எல்லோரும் சிறப்பு செய்வர். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. செல்வம் என்னும் அழியா ஒளி எவ்விடம் சென்று இருளை ஒட்டும். அரணியினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நெறியோடு குற்றமின்றி ஈட்டிய பொருள் அறமும் தரும் இன்பமும் தரும். அருளோடும் அன்போடும் மாறா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். அருளும் அன்பும் பொருந்தாது செல்வத்தை தொடாது போக விடுக. உருபொருளும் உள்கு பொருளும் தன்முன்னார் நெருபொருளும் வேந்தல் பொருள். வரியும் சுங்கமும் பகவல் திரையும் அரசனுக்கு வருவாய் பொருளாம். அருள் என்னும் அன்பியினும் குலவே பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. அன்பு தாய் பெற்ற அருட்குழந்தை செல்வத்தாதியால் வரணும். குன்றேறி யானை போல் கண்டற்றால் தன்கத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை. கையில் பொருள் வைத்து காரியம் செய்தல் மலையேறி யானை போரை பார்ப்பது போலாகும். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனி கூறியதில். ஈட்டுக பொருளை எதிரியின் இருமாப்பு அறுக்கும் கருவி அதுபோல் வேறில்லை. ஒன்று பொருள் காழ்ப்ப ஏற்றியார்க்கு என் பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு. சிறந்த பொருளை திரளாக ஈட்டியவர்க்கு அறமும் இன்பமும் எளிதில் கிடைக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். நம்ம யாருக்காவது ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்னா, நம்ம வேண்டாதவங்க பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னா நாம் செல்வ செழிப்போடு வாழணும். ஈட்டுக பொருளை எதிரியின் இருமாப்பு அறுக்கும் கருவி அதுபோல் வேறில்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வாழணும். பெரியாரை துணைக்கோடல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறமும் முதிர்ந்த அறிவும் உடையவரது நட்பை தெரிந்து பெற்றுக்கொள்வர். உற்றுநோய் நீக்கி உறாமை முன்காக்கும் வெற்றியார் பேணிக்கொள்ளல். வந்த துயரை போக்கி வருமுன் காக்கும் திறமையுடையவரை தழுவிக்கொள்வர். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். பெரியவர்களை போற்றி உறவு கொள்வதே அரிய செயல்களுள் எல்லாம் அரிது. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. நம்மினும் பெரியவர் நம்மவராக நடப்பது எல்லா வன்மையினும் ஏற்றுவது. சூழ்வார்க்கன் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். அறிஞர்களே அரசன் கண்கள் ஆதலின் அவர்களை ஆராய்ந்து அணைத்துக் கொள்க. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் கிடந்தது இல். பெரியவர்கள் துணையாக ஒழுகுபவனை பகைவர்கள் என்ன செய்ய முடியும்? இடுக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமை அவர். கடிந்துரைக்கும் நண்பர் உடையவரை யாரும் கெடுக்க முடியுமா? இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கொடுப்பார் இயலாங்கொடும். கடிந்துரைப்பார் இல்லாத தனிமன்னன் பகைவரின்றியும் கெடுவான். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பு இல்லாருக்கு இல்லை நிலை. முதலில்லாதவருக்கு ஊதியம் உண்டோ துணை இல்லாதவருக்கு ஒரு நிலை உண்டோ? பல்லார் பகைகளின் பத்தடுத்த தீமைக்கு நல்லார் தொடர்க்க விடல். நல்லவர் ஒருவர் நட்பை விடுவது பலரை பகைப்பதிலும் பெருந்தீமை. ஹியூமனிசம் மனிதநேயம் கேபினெட் அமைச்சரவை. கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னா பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். யானை சவாரி நூல் பாவனன் எழுதுறது. கல்மரம் நூல் திலகவதி எழுதியது. அற்றை திங்கள் அம்பின்னிலவில் நான் முருகேச பாண்டியன் அவர்கள் எழுதுனது. நான் கொஞ்சம் ரிவேஸ்லேருந்து போனால் எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த குறுக்கெழுத்தை நம்ம ஃபில் பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். தாமரை இலை நீர் போல மலைமுகம் காணா பயிர் போல கண்ணினை காக்கும் இமை போல சிலைமேல் எழுத்து போல. இதுக்கான ஊமையை பயன்படுத்தி சொற்றொடர்கள் நம்ம உருவாக்கி வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கேட்கும்போது நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அணி இலக்கணம். தற்குறிப்பேற்றணினா என்ன? அதாவது இயல்பான ஒரு விஷயத்த ஒரு கவிஞன் அது மேலே குறிப்பை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்ற அணி. போருளனன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட. கோட்டை மதின்மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கையை காட்டியது என்பது பொருள். கொடி இயல்பாக தான் காத்துக்கு ஆடும். அது கண்ணகி கோவலனை பார்த்துட்டு இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆட்டினதான் கவிஞர் சொல்கிறார். அதனால இது தற்குறிப்பேற்றணி.
தீவகணின்னா தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்னும் பொருள். ஓகேவா? ஒரு அறையில் ஒரு இடத்துல இருக்கிற விளக்கானது அந்த அறைக்கு முழுக்க சிறப்பு தருறதுனால ஒரு செய்யுளில் இருக்கிற ஒரு சொல்லானது செய்யுளில் பல இடங்களில் பல சிறப்புகளை கொடுக்குது. ஸோ இது முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என 3 வகையாக கொடுக்கும். ஓகேவா? சேந்தன் வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இலிகுருதி பாய்ந்து விசையனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அன்பும் விசையனைத்தும் புல்குலமும் நீர்ந்த. சேந்தனா சிவந்தன, தெவ்வுன்னா பகமை, சிலைனா வில், விசைனா மேலே, புல்லுன்னா பறவை. ஓகேங்களா? அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன, அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன, குருதி பாய்ந்த திசுகள் அனைத்தும் சிவந்தன, வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகள் சிவந்தன, குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்களாகவும் சிவந்தன. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. நிரல் நிறை அணி. நிரல்னா இதுக்கு ஒரு வரிசை, இதுக்கு ஒரு வரிசை, மேக்ஸில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நிரல் ஒரு வரிசையும் நிறை ஒரு வரிசையும் பொருள் கொள்ள மாதிரி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை அன்பும் மரம் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவே ஆகும். தன்மை அணின்னா எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனமகிழுமாறு உரிய சொற்கள் அமைத்து பாடுவது தன்மையணி ஆகும். இதனை தன்மை நவிர்ச்சணி என்றும் கூறுவர். இவனின் 4 வகைப்படும். பொருள் தன்மையணை, குணத்தன்மையணை, சாதித்தன்மையணை, தொழிற்தன்மையணை என்பனவர்கள். உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலமோடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூட நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான். கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்ச்சி அணி எனப்படும். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சென்முறை தொடுத்தது தன்மை ஆகும். தண்டி அலங்காரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசுபட அமர் உலக்கி. மதுரை காஞ்சியில் உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க ஆலங்கானம் பற்றின ஒரு குறிப்பு இருக்குது. ஒருவன் இருக்கிறான் கதை மு. அழகிரிசாமி சிறுகதை என்ற தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. மு. அழகிரிசாமி அரசு பணி உதறிவிட்டு எழுத்து பணி மேற்கொண்டவர். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர். ஹீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கியத்தரம் வாய்ந்தவை. மலேசியாவில் இருந்தபோது ஸோ அவ்வளோ இதில் இவரை பற்றின மேற்கோள்கள் அவ்வளோதான். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் விஸ்மத் சன்னியாசி எனும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பெயர். தேம்பாவணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன்பா அணி என பிரித்து தேன் போன்ற அணி என்ற நூலும் பொருள் கொள்ளப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாக சூசெப்பர் என்னும் யோசப்பின் பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். இப்பெருங்காப்பியம் 3 காண்டமும் 36 படலமும் 3615 பாடல்களும் கொண்டது. 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்கள் கொண்டது. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட தேம்பாவணி இக்காப்பியத்தை இயற்ற வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழில் முதல் அகராதான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியம், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் இவர் இயற்றியிருக்காரு. காக்க வென்று என்பதன் தொடுதல் விகாரம். கண்ணீர் என்பதன் இணைப்புரை. காய்மணி உய்முறை செய்முறை. வினைத்தொகைகள். மெய்முறைனா வேற்றுமை தொகை. கைமுறைனா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சேக்கைனா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்தின கட்டி, வாய்ந்தன பயன் உள்ள. இளங்கூழ் இளம்பெயர். தயங்கி அசைந்து, காய்ந்தேன் வருந்தினேன், கும்புன்னா கிளை, குலைனா துளை, கான்னா காடு, தேம்பன வாட, அசும்புன்னா நிலம், உய்முறின்னா வாழும் வழி, ஓர்ந்துன நினைத்து, கடிந்துன்னா விளக்கி, உவமணினா மணமலர், படலைன்னா மாலை, துணர்னா மலர். முகமது ராஃபி என்னும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரோமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கனையாளி இதழில் எழுதத் தொடங்கினார்.
நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுப்புகளை வெளியாகின்றன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலும் படைத்துள்ளார். ஜெயகாந்தன் பேசிய எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொடுக்கப்பட்ட பகுதியும் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்ற தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதையும் இடம்பெற்றுள்ளது. இந்த நூலில் சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன் தான். சாகித்ய அகாடமி விருதும் ஞானபீட விருதும் பெற்றிருக்காரு. குட்டி வாங்கிச்சிட்டாங்க ஒரு 10 நிமிஷம் தான்.